கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே ஆண்டவர் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 6 மாதங்களும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்திருக்கிறார். இந்த புதிய மாதம் இது ஒரு மிஷன் மாதம், ஆண்டோடைய நற்செய்தியை சொல்லும் ஒரு மாதம். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று ஒரு அறிவிக்கிற ஒரு மாதம். இந்த மாதத்தில் தான் இயேசு கிறிஸ்து கூட இருந்த அவருடைய தோமா, சந்தேகப்பட்ட தோமா, டவுட் சோமான்னு சொல்லுவாங்க. அவர் ஜூலை 3ஆம் தேதி கிபி 52 கிராங்கனூரில் இறங்கி அங்கிருந்து கால்நடையாக நடந்து சென்னைக்கு வருகிறார். வருகிற வழியில் பல தேவாலயங்கள் கட்டுகிறார். அதில் கட்டப்பட்ட தேவாலயம் வச்சு இன்றைக்கி கன்னியாகுமரி பகுதியில் அந்த தேவாலயம் கற்கோயிலாக கிபி 52 அப்புறம் அதற்கு பின்னால் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் இன்றைக்கி இருக்குது. கிபி 72 20 ஆண்டுகள் கழித்து அதே ஜூலை 3 அவர் கொலை செய்யப்படுகிறார். அவர் கொலை செய்யப்பட்ட இடம் சென்ட் தாமஸ் மவுண்ட். அங்கே தான் அவரை குத்துறாங்க. அங்கேருந்து ரத்த வெள்ளத்தில் கடந்து வருகிறார். சின்ன மலையில் ஒரு குகைக்குள்ளே போகிறாரு. அங்கே தான் ஒரு உயிர் பிரியுது. அப்படியே உடலை சாந்தோம் பகுதியில் இருக்கிற அந்த கல்லறை, சாந்தோம் சர்ச் ஆர்சி சர்ச்சுக்கு கீழே இருக்க ஒரு கல்லறை, அவருடைய பாடி அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் வந்தது ஜூலை. முதலாவது நான் வைத்திருக்கிற இந்த பைபிள், தமிழ் பைபிள், ஜூலை 9ஆம் தேதி 1709 தரங்கம்பாடியில் சீகன் பால் அவர்கள் இதை வேதாமத்தில் மொழிபெயர்த்தார், தமிழில் மொழிபெயர்த்தார். அவர் வந்த தேதி ஜூலை 9. எல்லா தெருமுனைகளும் இயேசுவின் பிரசங்க பீடம், எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், எல்லாரும் வேதத்தை வாசிக்கலாம் என்று கொண்டு வந்தது 17ஆம் நூற்றாண்டில் வில்லியம் சார்லஸ். அவர் தான் மெத்தடிஸ்ட் திருச்சபையை ஜூலை ஆரம்பிக்கிறார். இன்னும் அநேக மிஷனரிகள் மேல்நாட்டிலிருந்து ஜூலை, ஏன்னா அவங்களுடைய மார்ச் மாதம் அவருடைய கல்வி ஆண்டு ஃபைனான்ஸ் இயர் முடிஞ்சு ஏப்ரல் 1st வீக்கில் அவங்க புதிய மாதம். அதனால் நம்முடைய பணிகளை முடித்து மார்ச் மாதம் முடித்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் விடை பெற்றுக்கொண்டு ஏப்ரலுடைய கடைசியில் மத்திய பகுதியில் முதல் பகுதியில் ஷிப் ஏறி கப்பல் ஏறி ஆசியா கண்டத்துள்ள இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க அந்த ஏப்ரல் கடைசியில் ஏறி கிட்டத்தட்ட 90 நாள் 100 நாட்கள் பயணப்பட்டு 100 நாட்களுக்கு மேலே பயணப்பட்டு 90 நாட்களுக்கு மேலே 100 நாட்கள் வரையும் பயணப்பட்டு அவங்க இந்தியாவுக்குள்ளே இருப்போம். அதே மாதிரி ஜூலை மாதத்தில் அநேகர் வந்திருக்காங்க. அநேக மிஷனரிகள் இந்தியாவுக்குள் வந்தது ஜூலை. மெத்தடிஸ்ட் திருச்சபை தொடங்கப்பட்டது ஜூலை. அந்த ஜூலை என்பது ஒரு மிஷன் மாதம். அதனால்தான் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தில் மாம்பழச்சங்கம் ஜூலை கொண்டாடப்பட்டது. மாம்பழச்சங்கம் ஜூலையில் கொண்டாடுறாங்கன்னா எல்லாம் அங்கே அந்த மாம்பழச்சங்கத்துடைய சிறப்பு என்னென்னா, அநேக ஏழைகள் வந்து நிற்கிறாங்க, அந்த ஏழைகளுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. அதுதான் மாம்பழச்சங்கம். அந்த ஜூலையில் தான் அவங்க நம்ம வச்சிருக்க பவர், அதை அவரோட அந்த பைபிளில் எழுதுகிற பவர் ஐயாவுடைய கல்லறை அங்கே இருக்குது, ராணிசையாவுடைய கல்லறை அங்கே இருக்குது, முதலாவது ஞானஸ்தானம் பெற்ற குளோரிந்தாளுடைய கல்லறை அங்கே இருக்குது. அதனால் ஜூலை அந்த அங்கே பொதுவாக முதல் வாரம் 2வது வாரத்தில் அங்கே நம்ம மாம்பழச்சங்கம் கொண்டாடுறாங்க. ஜூலை மாதத்தில் முதல் சனிக்கிழமை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்துடைய அந்த மிஷன் சேல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் அநேக பெரிய திருச்சபையில் ஜூலை மாதத்தில் மிஷன் சேல் வைக்கிறாங்க. இந்த ஜூலை என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு மாதம். இந்த ஜூலை என்பது மனிதனுடைய விடுதலைக்கு கிடைக்கிற மாதம். இந்த ஜூலை மாதத்தில் நாம் விடுதலைக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். வாசிக்க கேட்ட பகுதி, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். தாவீதடிகள் சொல்கிறாங்க, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். I waited patiently for the Lord. He turned to me and heard my cry. கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். ஆண்டுடைய சத்தத்திற்கு நம்ம பொறுமையுடன் காத்திருக்கிறப்போ அவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் He lifted me, என்னை படுகுழியிலிருந்து தூக்கி எடுக்கும் ஆண்டவர். காலையில் வாட்ஸ்அப்பில் ஒரு சம்பவத்தை கேட்டேன்.
ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. காலையில் ரொம்ப எனக்கு அவ்வளோ டச்சபிள். ஒரே டைம் தான் கேட்டேன், என் மனதில் போய் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. பூந்தமல்லி ரோட்டில் போனீங்கன்னா 24 ஹவர்ஸ் மெடிக்கல் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 வருஷமாக இருக்குது. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாலே அவசரத்துக்கு போய் அங்கே மாத்திரை வாங்கியிருக்கேன். யாரையும் அவசரமாக நேஷ்னல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு மாத்திரை 2 மணிக்கு வேணும்னாங்க. 2 மணிக்கு அந்த நேஷ்னல் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கலே மூடிட்டாங்க. இன்றைக்கி எல்லா ஹாஸ்பிட்டலும் மெடிக்கலும் 24 ஹவர்ஸில் இருக்குது. அன்றைக்கி பூந்தமல்லி ரோட்டில் அந்த மெடிக்கல் தான் இருக்கும், 24 மணி நேரம். அதேமாதிரி ஒரு மெடிக்கல் 24 மணி நேரம் வேலை செய்யும். ஷட்டெல்லாம் மூடிட்டு சின்ன கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்பார். ராத்திரி ஃபுல்லாக உட்காந்துருப்பார். அவரே ஓனர் தான், அந்த சர்வெண்ட்டு வேலைக்காரரும் அவர் தான், முதலாளியும் அவர் தான். அந்த மெடிக்கல் படித்து ஒருத்தர் கையில் போனாலும் அவர் தான். அவர் ஒரு சேவையாக சமூக பணியாக அநேகருக்கு இரவு நேரத்தில் உதவி செய்யும் நோக்கத்தோடு அவர் அந்த இரவு நேரத்தில் அந்த மெடிக்கலை நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் சற்று ரொம்ப சோர்வாக இருந்தார். பகலில் அவருக்கு கொஞ்சம் கூட தூங்குறதுக்கு நேரம் கிடைக்கல. இருந்தாலும் ராத்திரி நேரத்தில் ரொம்ப சோர்வாக அந்த மெடிக்கலில் உட்காந்துருக்கிறார். சோர்வாக உட்காந்துருக்கிறப்போ ரொம்ப டயர்டு, உட்காந்துக்கிட்டே தூங்குறப்போ ஒரு பாப்பா திடீர்னு குடுன்னு ஓடி வருது. ஐயா, ரொம்ப அவசரம், எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, இந்த மாத்திரையை கொடுங்கன்னு ஒரு மாத்திரை சீட்டை கொடுக்குது. அவர் ரொம்ப சலிப்போடு முடியாத பட்சத்தில், தன்னுடைய பலவீனத்தில் ரொம்ப சலிப்போடு முடியாத பட்சத்தில் எழுந்து அந்த மாத்திரையை தேடி, அந்த மாத்திரை என்பது 4-5 இடங்களில் 4-5 இடத்துல இருந்து 4-5 பாட்டில் ஒன்றா சேர்த்து அந்த மருந்தை கொடுக்கணும். அவர் 5-6 பாட்டில் எடுக்கிறார். ராத்திரி 2 மணி நல்ல தூக்கமான நேரம். 5-6 பாட்டில் எடுத்து ரொம்ப சோர்வோடு சலிப்போடு, என்ன வேலை, என்ன சமுதாயம், என்ன ஒர்க்குன்னு அப்படியே ஒரு அர்ப்பணிப்போடு அவர் ரொம்ப கஷ்டத்தோடு அந்த மாத்திரையை கொடுத்து அந்த பாப்பாட்ட கொடுக்குறாரு. வேகமாக வாங்கி வேகமாக அதுக்குரிய பணத்தை கொடுத்து ரொம்ப மின்னல் வேகத்தில் அந்த பாப்பா போயிடுச்சு. தன் அம்மாவுடைய உயிரை பாதுகாக்க போன பிறகு அந்த எடுத்து ஒரு 5-6 அந்த பாட்டிலை எடுத்து தன்னுடைய ரேக்கில் வைக்க, அந்தந்த இடத்துல மாத்திரை வைக்கணும். ஏன்னா ஒரு 1 லட்சம் மாத்திரைகள், குறைஞ்சது 1 லட்சம் 1.5 லட்சம் மாத்திரைகள் ஒரு மெடிக்கலில் இருக்கும். ஏ ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா 100-150 மாத்திரை இருக்கும். பி ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அந்த செட்டு ஏபிசியில் அப்படி இருக்கும், ஏஎஸ்ஸில் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி அந்தந்த மாத்திரையை கொண்டே வைக்கிறப்போ திடீர்னு அந்த மாத்திரை அந்த பாட்டில் வைக்கிறப்போ சடன்லி அவர் ஒரு ஷாக் ஆகிடுறார். அவருக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இந்த மாத்திரை, இந்த மருந்து இதில் கலந்தேன்னா, அந்த மாத்திரை ஒரு விஷ மாத்திரை, பாய்சன். அது சாப்பிட்டா இறந்து போவாங்க. இவருக்கு அப்படியே அந்த தூக்கெல்லாம் போயிடுது, டயர்லாம் போயிடுது. ஐயோன்னு பதப்பதத்து அந்த பாப்பா தேடுறாரு. இருட்டு வேலை, வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் ஓடுறாரு. ஓடி தேடி பார்க்குறாரு, அந்த பாப்பா கிடைக்கல. இவர் ஹார்ட்டு படப்பதைக்கு இப்போ அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த அம்மா இறந்து போகுமே. ஐயோ, அந்த பெண் எவ்வளவு ஏக்கத்தோடு எவ்வளோ பதட்டத்தோடு தன் அம்மாவுடைய வாழ்வை காக்க வந்தா. நம்ம இப்படி ஒரு தவறு செய்து விட்டோமே, ஏக்கம். அவருக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. அதாவது குட்டி போட்ட நாய், குட்டி போட்ட பூனை துடிக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே இங்கும் ஓட, யாராவது தூக்கிட்டு போடுவாங்கன்னு வாழ்னு கத்தும். அதே மாதிரி இவர் அங்கே இங்கும் ஓடுறார். ஓடி என்ன செய்யுதுன்னே தெரியல. அப்போ தன்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரசமுக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிற எளியவனுக்கும். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு வாக்கு செய்வேன்ங்கிற ஒரு வாக்குத்தத்தை சொல்லி கொடுத்துருந்தார். ஆனால் அவர் கேட்குறப்போ அது இவருக்கு ஒரு வித்தியாசமாக தோணுச்சு. எப்படின்னா, ஒருத்தர் நாத்திகம் என்ன, இன்னொன்று நாத்தியத்துக்கு அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்குறாரு. கடவுளை நம்பாமல் உண்டியலில் பூட்டு போட தான் நாத்தியங்கிறார். ஒருத்தர் கடவுள் உள்ளே இருக்க கடவுளுடைய பேரை சொல்கிறார். நீ எப்படி அந்த பேரை சொல்லலாங்கிறார். சொன்ன பிறகு அவர் அந்த கடவுளை பார்க்க கூட்டிகிட்டு போகிறப்போ உன்னுடைய கடவுள் கோல்டா, வைடூரியம்மா, வெண்கலம்மா, செம்பான்னு கேட்குறார். நீங்கள் என்னங்க, அதெல்லாம் உள்ள கல்லை அதை தாண்ட சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவர் இந்த மெடிக்கல். இவர் சொல்கிறப்ப என்னையா பெருசாக கதை சொல்கிறார்.
என்னை நோக்கி கூப்பிடு, கடவுள் கொடுப்பாரு. வருத்தப்பட்டு பாரசுக்கு நீங்கள் இடத்தில் வாருங்கன்னு சொல்கிறீங்களே. ஏசாயா 55:1, ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் இடத்தில் வாருங்கன்னு சொல்கிறீங்களே. என்ன புதுவிதமான கதைலாம் சொல்கிற, இதெல்லாம் இந்த கதைலாம் என்கிட்ட, இந்த ஃபிலிம்லாம் சொல்லாத என்ன சொல்லுவாராம் அந்த நண்பர் சொல்கிறப்ப. ஆனால் திரும்ப திரும்ப அந்த நண்பர் காஸ்பல் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். திரும்ப திரும்ப நற்செய்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். அடி மேலே அடித்தா அம்பியும் நகரும். அடி மேலே அதே மாதிரி திரும்ப திரும்ப காஸ்பல் சொல்வாராம். அந்த பெண் அந்த மருந்து வாங்கி கொண்டு போய் தன் தாய் இறந்து விடுமே என்ற அந்த பயத்தில், அந்த வேதனையில் இருக்கிறப்ப தன் நண்பர் சொன்னது வந்துச்சான். உடனே அவர் இயேசுவை நோக்கி அழைக்க ஆரம்பித்தார். சொல்லிக் கொடுத்தாரே என் நண்பன், என்னுடைய வருத்தத்தை பாருங்கள், என்னுடைய பார சுமந்து தவிக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொன்னீங்களே. ஒரு மனிதனுடைய உயிரை நான் கொன்றுவனே, கிடைக்கலையே, என்ன செய்யறது, தயவு செஞ்சு நீங்கள் காப்பாற்றுங்க. என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 வேதத்துடைய ஒரு மைய பகுதின்னு சொல்கிறாங்க, சென்ட்ரல் வேர்டுங்கிறாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரையும் பார்க்குறப்போ, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பார்க்குறப்போ அதனுடைய மையம்தான் எரேமியா 33:3ங்கிறாங்க. அந்த மைய பகுதி என்று சொல்கிறாங்களே. ஒரு விசை கூட மனமறங்கப்பா. அவர் அழுதாராம், புறம்பி அந்த மெடிக்கல்லே முட்டி போட்டு இரு கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி அவர் ஜெபிக்கிறப்போ அந்த பெண் ஓடி வந்துச்சான். மீண்டும் பதபதப்பில் அந்த பெண் வந்துதான். ஐயோ என்ன, அந்த வாங்கின பெண்ணே திரும்பி வருது. அவருக்கு ஆச்சரியம் அதிசயம். ஆனால் அதே நேரத்தில் என்ன நடந்ததோ தெரியலையே, ஒரு ஏக்கம். தப்பான மருந்தை கொடுத்தா ஜெயிலில் போட்டுருவாங்க, கடையுடைய லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும். ரொம்ப கஷ்டம் அது. ஒரு மனிதனுடைய ஈபிக்கோ 320 308 கொலை குற்றம், திட்டமிட்டு சதி செய்து கொலை திட்டம். நீ திட்டமிட்டு கொலை பண்ணாங்க கோர்ட், இந்திய பினல் கோர்ட், இந்திய சட்டம். அந்த பொண்ணை கேட்குறப்ப, அங்கிள் நீங்கள் கொடுத்த மருந்தை எங்கள் அம்மாவை நினச்சி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தேன், எதிர்பார்க்காம ஒரு கல் தடிக்கு கீழே விழுந்தேன், என் கையில் இருந்த பாட்டில் கீழே விழுந்து உடைந்து நீங்கள் கொடுத்த மருந்தெல்லாம் சிந்தி விட்டது, தயவு செய்து இந்த மருந்தை எனக்கு கொடுங்கனாலும். ஒரு பதபதப்புன ஹார்ட்டு, ஒரு சந்தோஷம் வந்துச்சான். அதுதான் இடைவிடாமல் ஜெபங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எல்லாவற்றுக்கும் தோத்திர செலுத்துங்கள். இதே தான் வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் நம்முடைய காஸ்பல் என்பது யாருக்காவது, நான் ஆண்டவர் எனக்கு இந்த வேலை செய்தாங்க, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தந்தாங்க. இந்த காஸ்பல் மாதத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பென்ன, நாம் பிறருக்கு நம்முடைய நற்செய்தியை சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா, நம்முடைய நற்செய்திகளை சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா. நான் ஆண்டவர்கிட்ட நம்முடைய நற்செய்திகள் சொல்கிறப்போ சங்கீதம் 40:6 சொல்றார், நீ பலியை விரும்பலை. பலினா ஒரு விதமான ஆடைகள், வெளித்தோற்றம், தோத்திரம் 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 அப்படி சொல்கிறது. அல்லேலூயா தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா தோத்திரம், அது பலி. அவங்க பலி வேற மாதிரி. ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி செலுத்துகிறாங்க, அந்த பலி இல்லை. இல்லைன்னா பலியை பற்றி நிறைய இடத்துல சொல்கிறப்போ அந்த லேவியராகமத்தில் சர்வாங்க தகன பலின்னு சொல்கிறாங்க. லேவியராகமம் 1-3-5 சர்வாங்க தகன பலிங்கிறாங்க. பாவ நிவாரண பலி லேவியராகம் 5:6 சொல்கிறாங்க. குற்ற நிவாரண பலி லேவியராகம் 5:5 சொல்கிறாங்க. போஜன பலி லேவியராகம் 2:1-5 சொல்கிறாங்க. சமாதான பலி லேவியராகம் 3:5 சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பலியை நீ விரும்புகிறதில்ல. முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும் ஆண்டவர்கிட்ட திரும்புகிறப்போம். அதான் பலியை நீ விரும்பல, என் செவிகளை நீ திறந்து விட்டீர். பாவ நிவாரண பலியை நீங்கள் கேட்கல. ஒருவேளை நான் தவறு செய்துட்டேன், அதனால் ஒரு கோழியவோ ஒரு மாட்டையோ ஆட்டையோ வெட்டி ரத்தம் செலுத்துகிறேன், வேண்டாம். நீர் என் கூப்பிடுகிற தகப்பன் சொல்கிறார். அந்த சங்கீதம் 40:17 சொல்கிறார், நானும் சிறுமையும் எளிமையுமானவர், நீரே எனக்கு துணை என்று சொல்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், நீரே எனக்கு துணை, எனக்கு வாழ்வுன்னு சொல்றாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிடுறதில்லை. அவரை நோக்கி அழைத்தா போதும். இந்த திங்க் பண்ணுறப்போ எனக்கு
மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் அந்த பின்பகுதி பர்திலேயோ குருடன் 10:46 இருக்குது. 10:46 இயேசு கிறிஸ்து எரியோக்குள்ளே வர்றார். எரியோ எப்போவுமே விடுதலை நகரம். சகைக்கு விடுதலை கொடுத்தது எரியோ. அந்த எலியா சொல்கிறார், நான் கில்கால் போகிறேன், பெத்தேல் போகிறேன், எரியோ போகிறேன். ஆனால் எரியோவில் விடுதலைன்னா அடுத்து யோர்தான் போகிறேன்னா யோர்தானில் போனோன்னு ஒரு விடுதலை கிடச்சிருச்சு. அந்த எரியோக்குள்ளே ஜீசஸ் வர்றப்போ பெரிய சத்தம், பெரிய புரட்சி. என்ன சத்தம் கேட்குறார்? அந்த இரு கண்களும் முடமான ஒரு மனிதன். இயேசு வருகிறார், இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ் கம்மிங், ஜீசஸ் கேம், வந்திருக்கிறாரு, வருகிறார். ஜீசஸ் வாக்கிங், இயேசு நடந்து கொண்டிருக்கிறார். அவன் எதுக்குமே கவலைப்படல. சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அழைக்கிறார். அங்கே இருக்கலாம் சொல்கிறாங்க, அவர் கார்கில் சர்ச்சை விட்டு கடந்து மெயின் ரோடு சத்தியமூர்த்தி நகர் பைபாஸில் போயிட்டா இருப்பாங்கிறாங்க. அவன் உடலை 2 கிலோமீட்டர் மீண்டும் அதிகமாய் சத்தம் போடுறான். இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். ஜீசஸ், ஏய் சத்தம் போடாதரா, ஏசு போயிட்டாரு. Do not shout, please silent. Do not shout, please silent. போகாத, சத்தம் போடாத, சத்தம் போடாத. இயேசு போய்விட்டார். ஆனால் அவன் திரும்ப 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 சத்தம் போடுறான். தூரமாக போன இயேசு அவனை கூட்டிகிட்டு வாங்குறார். அவன், இயேசுனை கூப்பிட்டாருப்பா. காலியோ, இயேசுனை கால் பண்ணிட்டார், இயேசுனை கால் பண்ணிட்டார். ஒரு பிரதர் ஒரு சீட்டு கிடைக்குன்னு புதுசாக செல்லு வாங்கிட்டு கையிலே வச்சுருந்தார். எதுக்குன்னா, ஒரு கட்சியில் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, அவங்க கூப்பிடுவாங்க, கையிலே வச்சுருந்தார். 1 வாரம் செல்லை, எனக்கு தெரியும், பணத்தையும் செல்லையும் கையில் வச்சுருந்தார். கடவுள் கூப்பிடாமல் என்ன பண்ணாது, நடக்காது. நான் சொன்னேன் அவர்கிட்ட கிடைக்காது பாடணும், ஆனால் நம்பலை. பணமும் கொடுத்துட்டாரு, செல்லையும் கையில் வச்சுருக்காரு. பணத்தை அவங்க ஆட்டையை போட்டான். இதே தான் நம்ம உலகத்தை நம்பினா இந்த உலகம் நமக்கு விடுதலை கிடைக்காது. அதான் தாவீது சொல்கிறப்போ, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்ம ஆண்டவர்கிட்ட அவர் படு குழியிலிருந்து என்னை எடுத்து, he lifted me out of the slimy pit. அந்த சிலிமி, அந்த புனல், உயரமான புனலுக்குள்ளே விழுந்துட்டேன். அதிலிருந்து என்னை மீட்டு எடுத்தார். மீட்டெடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறப்போ, அந்த பர்தையிலே கூப்பிட்றப்போ ஆண்டவர் பர்தையிலே என்ன பண்ணார்? இயேசுனை கால் பண்ணிட்டாருப்பா, கால் ஆஃப் அந்த ஜீசஸ்னு அவன் தன் ஆடைகளை தூக்கி போட்டுட்டான். அந்த ஊரை ஏமாத்துற கிழிஞ்ச ஆடை, அழுக்கு ஆடை, பிச்சை எடுப்பதற்கு பர்கருக்கு யூஸ் பண்ணுற ஆடை, தொழிலுக்கு யூஸ் பண்ணுற யூனிஃபார்ம், இன்னும் இந்த யூனிஃபார்ம் வேண்டாம், ஜீசஸுடைய யூனிஃபார்ம் போதுன்னு இந்த ஆடையை தூக்கி, அவனுடைய ஃபெய்த்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய விசுவாசம், எவ்வளோ பெரிய நம்பிக்கை. அதுதான் அந்த நம்பிக்கை தாங்க நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு நம்பிக்கையோடு இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு வர்றப்போ, அந்த ஆண்டவர் இந்த உலக பிரகாரம் மனிதர்கள் நம்மை ஏமாற்றுகிற மனிதர்கள், ஏன்னா ஏசாயா 40 சொல்கிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள், கம்பட் மை பீப்புள், கம்பட் மை பீப்புள்ங்கிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள்ங்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீங்க அவருக்காக பொறுமையுடன் காத்திருங்க. நம்ம ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? 4வது வசனம் சொல்றார், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனிதன் பாக்கியவான். யாரு கோப்புதலாம்? கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனிதன் பாக்கியவான். எங்களுடைய ரிலேஷன் ஒருத்தர் 6 மாதத்துக்கு முன்னால் பார்த்தேன். என்னை மாதிரி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், 30 வருஷமாக ஒரு டயபெட்டிக் இருக்குது. நார்வேயில் ஒரு பெரிய கடை வச்சுருக்கிறார். அவங்க மகன் தான் எங்களுடைய பில்டிங் இன்ஜினியர்.
ஜனவரி மாதம் அந்த ஊருக்கு ஒரு பண்டிகைக்கு போயிருந்தேன். புதூர், முதலூர் பக்கத்தில் புதூர்ங்கிற ஒரு கிராமத்துக்கு. அதை பார்க்குறப்போ ஒரு துக்ககரமான செய்தி. ஒரு கண் பார்வை இழந்து விட்டது. சுகர்னால் பாதிக்கப்பட்டு ரெட்டினா செயலிழந்து விட்டது. டாக்டர் பார்வை கிடைக்காதுன்றார். ஆனால் அந்த சகோதரி விசுவாச ஜெபம், கண்ணீரான ஜெபம், ஒரு மாதம் கழித்து தெரிகிறப்போ ஒரு சராசரி மனிதன் கண்களைப் போல் ஒரு பார்வை தெரிஞ்சு. மோஸ்ட்லி 100 பேரில் 100 பேருக்கும் சுகர்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு திரும்ப அந்த ரெட்டினா கெட்டு போச்சுன்னா கண்ணு தெரியாது. ஆனால் எனக்கே பெருத்த ஆச்சரியம். அவருடைய ஃபெய்த்து, அவருடைய விசுவாசம், கடவுள் தருவார்கிற நம்பிக்கை. கடவுள் என் கண்களை ராத்திரி படுக்கிறப்போ இருட்டாரு, லேசாக இருட்டாருக்கு, காலையிலேருந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவர் கண் உலகமே கருப்பாயிட்டு. ஆனால் அர்ப்பணிப்போடு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார். அந்த கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நீங்கள் என்ன வேதனை, என்ன கஷ்டத்தோடு இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ, அந்த தகப்பனை நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த விடுதலை, நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த விடுதலை தர ஆண்டவர் ஆயத்தம் உள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். அறுவடை